ஹாய், ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இன்றைக்கி சுவையான ஒரு தம் பிரியாணி பார்க்க போகிறோம். பிரியாணி ரைஸ் செய்ய போகிறது. ஒரு பேனில் முதல்ல ஒரு 100 கிராம் ஆயில் ஊற்றிட்டு அதில் மசாலா ஐட்டத்தை எல்லாத்தையும் அதில் தம் போட்டுக்கலாம். மசாலா ஐட்டம் நல்லா வறுபட்டவுடனே அதில் ஒரு 4 ஆனியனை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். நான் அதில் பச்சை மிளகா எதுவும் சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா இதில் நம்ம பிரியாணி மசாலா சேர்க்க போகிறோம். அதனால் இது பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்க போகிறது ஒன்லி கிராம்பு ஐட்டம் மட்டும்தான். ஆனியன் நல்லா வறுபடணும் எண்ணெயில். அதோட கலர் நல்லா சிவப்பு கலர் ஆக வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் கூட. அதுக்கப்புறம் தான் அது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். இதுக்கு ஒரு 100 கிராம் இஞ்சி பூண்டு விழுது ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா ஆயில் பிரிஞ்சு வருது. இது கூட இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது இப்போ வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரியா ஆனியனும் இஞ்சி பூண்டு சேர்ந்து உருவாகும். ஆயில் நல்லா பிரிஞ்சு வரணும். இந்த டயத்தில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கணும். 2 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா பேஸ்ட் ஆகணும் ஒன்றும் அவசியம் இல்லை, நார்மலாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இந்த டயத்தில் நம்ம மசாலா பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். வேறு எந்த மசாலா இல்லை, நான் கடையில் வாங்கின பிரியாணி மசாலா தான் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் இது கூட ஒரு 2 ஸ்பூனு தயிர் சேர்த்துக்கலாம், பச்சை வாசம் இல்லாத. அப்புறம் புதினாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 900 கிராம் சிக்கனை நான் சின்னதாக கழுவி மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன். இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் பாலை இது கூட சேர்க்கணும். நான் 4 கப்பு பிரியாணி ரைஸுக்கு 6 கப்பு தேங்காய் பால் ஊற்றணும். தேங்காய் பால் தான் நல்லா தண்ணியாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் பாலை சேர்க்கணும். இது நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா கொதிக்கணும். தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ஆல்ரெடி ரைஸை நான் சோக் பண்ணி வச்சுருக்கேன், தண்ணியில் ஊற வச்சு 20 நிமிஷம். அதையும் கூட சேர்த்து வச்சுங்க. இப்போ தம் போடணும் அவசியம் இல்லை, தண்ணி கொஞ்சம் வறுத்துட்டோம். ஒரு 5 நிமிஷம் இப்படி விட்டிங்கன்னா இதே மாதிரி நிலமையில இப்போ பார்க்குற நிலமையில இருக்கும். இப்போ இது கூட கொத்தமல்லி சேர்த்துங்க, உப்பெல்லாம் செக் பண்ணிக்க கரெக்டாக. இப்போ இதில் நான் மூடி போட்டு ஒரு தம் மாதிரி வச்சுக்கிறேன். அது ஏர் லீக்காமல் இருக்காது. ஒரு 10 நிமிஷம் கழித்து இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நல்லா உதிரியாக சிக்கன்லாம் நல்லா வந்துருக்கும். பிரியாணிக்கு ஒரு மீனை வறுத்து எடுத்துக்கலாம். அதோட வீடியோ நெக்ஸ்ட் நான் போடுறேன். இப்போ பிளேட்டில் வச்சு சாப்பிட வேண்டியதான். நல்லா உதிரியாக இருக்கும், சிக்கன் எல்லாம் வந்துருக்கு, நல்லா டேஸ்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.